துடைக்கும் பொழுது கலக்கும் ஒரு பொடி நினைத்து பார்க்காத செல்வத்தை அள்ளித்தரும் சமையல் அறையிலேயே இருக்கு. பொதுவாக வீட்டில் நல்ல அமைதியும் பாசிட்டிவும் காணப்பட்டால் அந்த வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் கூடி வரும். மேலும் வீடு எப்போதும் மடமாக இருந்தால் அந்த வாசனை இல்லத்தை சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருப்பதோடு அன்றாட வாழ்வில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படும் இந்த வாசனை வீடு முழுவதையும் தூய்மையாக்குவதோடு சேர்ந்து ஆன்மீக உணர்வையும் மெதுவாக ஊட்டும். முதலில் ஏலக்காய், 11 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், சிறிதளவு வெற்றிவேர், கொஞ்சம் ஜவ்வாது, மஞ்சத்தூள், சந்தனம், அருகம்புல் ஆகிய அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை ஒரு மிக்சியில் நன்றாக அரைத்தால் ஒரு தெய்வீக வாசனையூட்டும் பொடி கிடைக்கும். அந்த பொடியை தண்ணீரில் 1 ஸ்பூன் கலந்து வீட்டை துடைத்தாலும் சாம்பிராணி எரிக்கும் போது சேர்த்தாலும் வீடு முழுக்க தெய்வீக மனம் பரவும். இந்த இயற்கையான வாசனை கலவையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை இருக்கிறது. உதாரணமாக ஏலக்காய் மற்றும் கிராம்பு காற்றை சுத்தம் செய்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சோம்பு மனதை தெளிவாக்கும். பச்சை கற்பூரம் கெட்ட வாசனையையும் கிருமிகளையும் நீக்கும். வெற்றிவேர் குளிர்ச்சி தரும். சந்தனம், ஜவ்வாது, மஞ்சள் தூள் ஆகியவை கோயில் சடங்குகளில் புனித வாசனைக்காக பயன்படுத்தப்படும் பொருட்களாகும். அருகம்புல் இயற்கையாகவே வீடு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். இந்த வாசனையை பயன்படுத்தி வீடுகள் துடைத்தாலோ அல்லது சாம்பிராணியில் எரித்தாலோ வீடு முழுவதும் கோயில் சூழலை போன்ற ஆன்மீக சக்தி பரவும். வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொருவருக்கும் அந்த நறுமணமும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். இது குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் பிரியமான வாசனையாக கருதப்படுவதால் செல்வ வளம் நம்மை நோக்கி வரும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் காற்றோட்டம் சரியாக இருக்கும் போது இந்த வாசனை மேலும் விரைவாக பரவி மனதிற்கு சுகம் தரும். பல சந்திக்கும் அழுத்தம், சோர்வு போன்றவை இந்த இயற்கை வாசனையால் குறையும். அன்றாடம் இந்த கலவையை பயன்படுத்தும் பழக்கம் இருந்தால் வீடு எப்போதும் கோயில் போல் சுத்தமாகவும் ஆன்மீக பூரணத்துடனும் பிரகாசமாக இருக்கும். இப்படி வீட்டில் கோயில் போல் நறுமணம் வீசும் போது அது வெறும் மனம் மட்டும் நம்முடைய மனநிலையையும் வாழ்க்கை சூழலையும் மேம்படுத்தும் ஒரு எளிய வழிமுறையாக அமையும்.